முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று செவிலியர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியருக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கப்படும் என்றும் அடுத்ததாக மீதம் இருப்பவர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். இந்நிலையில் அவர்களது கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு முதலில் 1000 ஒப்பந்த செவிலியர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மீதமுள்ள ஒப்பந்த செவிலியருக்கு விரைவில் பணி நிரந்தர ஆணை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஒப்பந்த செவிலியர் முதலில் 1000 பேர் முதற்கட்டமாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், மீதமுள்ளவர்கள் பிறகு பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? 2015ஆம் ஆண்டு 6395 பேர் செவிலியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் படிப்படியாக தற்போது பணி நிரந்தரம் செய்யப்பட்டு கடந்த 4.5 வருடங்களில் 4825 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கடந்த ஆண்டு மட்டும் 1693 பேர் ஒப்பந்த பணி செவிலியர்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்த செவிலியர்கள் பணியில் சேரும் போதே அவர்கள் குறைந்தபட்சம் 2 வருடங்கள் பணிபுரிந்து அதன் பின்னர் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப நிரந்தர பணியிடத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்ற விவரம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆயினும் இந்த அரசு பதவியேற்றிருந்து எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் தற்போது இந்த 4825 ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர பணியிடத்தில் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விரைவில் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. கோவிட் காலத்தில் செவிலியர்களுக்கு பணி ஆணை வழங்குவதற்கான முயற்சியும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், கொரோனா காலத்தில் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட 3260 செவிலியர்கள் தற்போது பாத்தீங்கன்னா 2146 பேருக்கு பணி நியமனம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், மீதமுள்ள 724 செவிலியர்களுக்கும் விரைவில் பணி நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த செவிலியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாத ஊதியம் 14,000 ரூபாயிலிருந்து 18,000ஆக 2021 முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த மருத்துவத்துறை அமைச்சருடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, முதற்கட்டமாக 1000 பேருக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அதேபோல இந்த அறிவிப்பை தொடர்ந்து செவிலியர் சங்கத்தினர் தங்கள் போராட்டத்தை கைவிடுகிறார்கள், திரும்ப பெறுகிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து செவிலியர் சங்கத்தை தொடர்பு கொள்ள முடிந்ததா? அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நிச்சயமாக அவர்கள் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட சென்னையுடைய புறநகர் பகுதிகளில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் இந்த முடிவினை ஏற்று தங்களது போராட்டத்தை முடித்துக் கொள்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான தகவலை சுகாதாரத்துறை அமைச்சரிடம் தெரிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தரப்பில் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த வீடியோவும் இதுவரை வெளியிடவில்லை. அவர்களை தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பது நம்ம கேட்கலாம். பூங்குழலி, ஒப்பந்த செவிலியருக்கு ஊதியத்தோடு கூடிய மகப்பேறு விடுப்பு தேவை என்று அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை விடுத்திருந்தனர். அது குறித்தும் அறிவிப்பில் வெளியாகி இருக்கிறது. அதன் விவரங்கள் என்ன ரமேஷ்? அதாவது ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதால் அவர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. ஆயினும் மகளிர் நலனில் மிகவும் அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்களுக்கும் மத்திய அரசின் மகப்பேறு சட்டம் 1961 படி ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தேசிய நலவாழ்வு குழுமம் வழியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், விரைவில் இதற்கான அரசாணை வெளியிடப்படும் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். பூங்குழலி, ஊதிய உயர்வாக சிலருக்கு இன்னும் அந்த ஊதிய உயர்வு சென்றடையவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலுமே அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் செவிலியர் சங்கத்தை பொறுத்தவரை 18,000 என்பதே தங்களுக்கு குறைவாக இருக்கிறது, இன்னும் ஊதிய உயர்வு தங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வைத்திருந்தார்கள். நிச்சயமாக தமிழக அரசிற்கும் அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தையின் போதும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இது குறித்து ஏதாவது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக அது குறித்து எதுவும் வெளியாகவில்லை. மொத்தமா பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில 6395 பேர் ஒப்பந்த அடிப்படையில்
பணி நியமிக்கப்பட்டார்கள். அதுல 1871 செவிலியர்கள் மட்டுமே கடந்த 2020ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாகவும், திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த 4.5 ஆண்டுகளை 4825 செவிலியர்கள் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்பதாகவும், கடந்த ஆண்டு மட்டும் 1693 பேர் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அரசு அறிவித்திருக்கிறது. ஒரு நினைவூட்டலுக்காக இந்த செவிலியர் போராட்டம் எப்போதிருந்து தொடங்கியது என்று பதிவு செய்யலாமா? நிச்சயமாக கடந்த ஒரு மாதமாகவே அவர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். செவிலியர்கள் பொறுத்தவரை அவர்கள் கொரோனா காலத்திலும் அவர்களுடைய பங்களிப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. நிச்சயமாக ரமேஷ், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த அவர்களுடைய பணி என்றுமே மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், செவிலியர்கள் இன்று அரசோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. அரசு செவிலியருக்கு வழங்கியிருக்கின்ற நிறைவேற்றி இருக்கின்ற அந்த கோரிக்கைகளின் விவரம் என்ன? பூங்குழலி, தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய சார்பில் கடந்த 17ஆம் தேதி சென்னையில 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும், அதே போல 25 ஆண்டுகளுக்கான பதவி உயர்வுக்கான ஊதிய நிர்ணயம் செய்திட வேண்டும், அதே மாதிரி பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும், அதே போல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிரந்தர தன்மையுடைய செவிலியர் மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர் பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும், அதே போல பிரதான கோரிக்கையா பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் கடந்த 17ஆம் தேதி சென்னையில போராட்டம் நடத்தியிருந்தார்கள். போராட்டத்திற்கு பிறகு இவர்கள் காவல்துறை மூலமாக கைது செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து சுகாதாரத்துறை செயலாளரோடு முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான ஒப்புதலும் ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சரோடு 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையிலையும் எந்த விதமான முடிவும் எட்டப்படாத காரணத்தினால தொடர்ந்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த செவிலியர்களை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் போய் இறக்கி விட்டாங்க. பேருந்து நிலையத்திலேயே இரவு முழுவதுமே தொடர்ந்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள்ல தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் செவிலியர்கள் கிட்டத்தட்ட 7 நாட்களாக இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில இன்று மாலை 5 மணி அளவுல இந்த செவிலியர் சங்கத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டவர்களோடு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமைச் செயலகத்தில் இருந்தே காணொலி வாயிலாக ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார். ஏற்கனவே 2 முறை ஆலோசனை நடத்தி எந்தவித முடிவும் எட்டப்படாத நிலையில இன்று 3வது முறையா இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதுல குறிப்பாக செவிலியர்கள் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து வேலையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவதனுடைய எதிரொலியாக பல அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல செவிலியர்களுடைய பற்றாக்குறையும் ஏற்பட்டது. அதனுடைய எதிரொலியாக தான் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு மருத்துவமனைக்கு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணி மாற்றம் செய்யப்பட்டு அந்த மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார்கள். இந்த நிலையில அமைச்சருடன் இன்று மாலை நடந்த இந்த ஆன்லைன் வழியான ஆலோசனை கூட்டத்திற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே போல படிப்படியாக மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கும் பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல தெரிவித்திருக்கிறார். இதுல இவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அம்சங்கள் பொறுத்தவரையில ஒப்பந்த செவிலியர்கள் கேட்டது போலவே ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு இனி அரசு சார்பில் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த கோவிட் செவிலியர்களுக்கு பணி ஆணை வழங்குதல், அதாவது கொரோனா காலத்துல தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட 3260 செவிலியர்கள்ல பணியில சேராத 390 பேர் நீங்க மீதம் இருக்கக்கூடிய 2146 செவிலியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 724 செவிலியர்கள், அதாவது கொரோனா காலத்துல பணியில இருந்த மீதி இருக்கக்கூடிய 724 செவிலியர்களுக்கு விரைவில் பணி நியமனம் வழங்க விரைவான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பொறுப்பேற்ற பிறகு மாத ஊதியம், அதாவது ஒப்பந்த செவிலியர்களுக்கான மாத ஊதியம்
14,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஓய்வூதிய உயர்வு ஒரு சில ஒப்பந்த செவிலியர்களுக்கு சில நிர்வாக காரணங்கள் பெற இயலாமல் இருந்தாக அதையும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில அந்த தொகையும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல தெரிவித்திருக்கிறார். அதே போல இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஒப்பந்த செவிலியர்கள் அரசின் முதற்கட்டமாக 1000 நிரந்தர பணியிடங்களில் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1000 பேர் பணி நிரந்தரம் செய்யப்படுவதனுடைய எதிரொலியாக கிட்டத்தட்ட 7 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த செவிலியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை முதல் மீண்டும் அவர்கள் பணிக்கு திரும்புவார்கள். தற்போது அவர்கள் நிரந்தர செவிலியர்களாக நாளை முதல் பணிக்கு திரும்புவார்கள் எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.